வெல்கம் டு NMAX சிவில் முத்துக்கன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செட்ஸில் 5ஓட நெக்ஸ்ட் சப்டிவிஷன்ஸ். ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். ஸோ இதுவும் டிமார்கன்ஸோட செகண்ட் ப்ரூஃப் தான். பட் அவங்க தனித்தனியாக கேட்டிருக்கிறதுனால வென் டயக்ராமே போதும். ஏபி இது யூனிவர்சல் செட்டு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஏக்கும் பிக்கும் காமனானது இதுதான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ்னா என்ன அர்த்தம்? யூனிவர்சலில் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாம் ஷேட் பண்ணணும்னு அர்த்தம். அந்த சென்டரில் இருக்க இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை மட்டும் விட்டுடணும். ஸோ அது உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும்னா இந்த பாயிண்ட்டை விட்டுருக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான். இப்போ இங்கே வரணும். ஏ டேஷ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏவை மட்டும் விட்டுட்டு யூனிவர்சல் செட்டு மற்ற எல்லாத்தையும் ஷேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா யூ மைனஸ் ஏ தான் நம்மளோட ஏ டேஷ். இப்போ பி டேஷ் என்ன அர்த்தம்? யூ மைனஸ் பி. பி செட்டை மட்டும் விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஷேட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்மளோட ஃபைனல் கொஸ்டின் என்னது? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அப்போ ஏ டேஷையும் பி டேஷையும் கம்பைன் பண்ணணும். ஸோ இந்த போர்ஷன் மட்டும்தான் ரெண்டுத்துலேயுமே வரல, மற்ற எல்லாமே கம்பைன் ஆயிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதான்.